முயல் தூங்குனதுனால என்ன ஆச்சு தெரியுமா? அத தெரிஞ்சுக்க ஒரு அழகான காடு உள்ள போகலாம் வாங்க. பச்சை பசேல்னு இருந்த ஒரு அழகான காட்டுல ரொம்ப வேகமா ஓடுற ஒரு முயல் இருந்தது. அந்த காட்டுல நடந்த எல்லா ஓட்டப்பந்தயத்திலையும் அந்த முயல் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால அதுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு பெருமை. நான் வேகமானவ, நான் தான் எப்பவும் வெற்றியாளன்னு அது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப மெதுவா நடந்து வந்து கொண்டிருந்த ஆமையை முயல் பார்த்தது. அப்பொழுது, ஏய், நீ ஏன் இவ்ளோ மெதுவா நடக்கற? இந்த வேகத்துல போனா நாளைக்கு கூட போய் சேர முடியாது. ஆமா, நான் மெதுவா தான் நடப்பேன். ஆனா என்னால நிக்காம ரொம்ப தூரம் நடக்க முடியும். அப்படியா? அப்போ சரி, நம்ம 2 பேரும் அந்த மரம் வரைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா? ஓட்டப்பந்தயமா? சரி, நான் முயற்சி பண்றேன். பந்தயம் தொடங்கியது. 2 பேரும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரானாங்க. முயல் பாய்ந்தே முன்னாடி ஓடுச்சு. ஆமை மெதுவா ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி எடுத்து பின்னாடியே மெதுவா வந்து கொண்டிருந்தது. பாத்தியா, நான் எவ்வளவு முன்னாடி போயிட்டேன். இந்த ஆமையால என்ன ஜெயிக்கவே முடியாது. ஆமை ரொம்ப மெதுவா தான் வருது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் போகலாம். முயல் தூங்கினாலும் ஆமை நிக்கவில்லை. மெதுவாக அமைதியாக அது முன்னேறிக்கிட்டே இருந்தது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆமைதான் வெற்றி பெற்றது. என்ன இது? இவன் எப்போ இவ்ளோ முன்னாடி போனா? வேகமா இருப்பது முக்கியம் இல்ல, நிறுத்தாமல் நடப்பதுதான் முக்கியம். மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.